சென்னை விமான நிலையத்திற்கு தாவேக தலைவர் விஜய் வந்தடைந்திருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் நேரலையில் பார்த்து வருகிறோம். நாகையில் இன்றைய தினம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் பனையலூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு தற்போது விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ரேவதி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, உங்க விஜய் நான் வரேன் என்ற பெயரில் மக்கள் பிரச்சாரத்தை தமிழக வெற்றி தலைவர் விஜய் தொடங்கி இருக்கிறார். கடந்த வாரம் சனிக்கிழமை 13ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த மக்கள் பிரச்சாரம் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சென்னை விமான நிலையத்திலிருந்து இந்த மக்கள் பிரச்சாரத்திற்காக திருச்சி செல்லும் விஜய், அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினத்தில் இன்றைய தினம் இந்த மக்கள் சந்திப்பை 11 மணிக்கு தொடங்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 3 மணி அளவில் திருவள்ளூர் பகுதியில், அதாவது திருவாரூர் பகுதியில் இந்த மக்கள் பிரச்சாரத்தை நடத்த இருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகாக முதல் முறையாக தேர்தலை சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக சார்பில் இந்த தேர்தலை சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 2 மாநாடுகள் இந்த கட்சியின் சார்பில் நடத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு மக்கள் தரப்பிலிருந்து பெரிய அளவில் வரவேற்பு இருந்த நிலையில் தற்பொழுது மக்கள் சந்திப்பை தமிழக வெற்றி கழக தலைவர் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் கடந்த வாரம் சனிக்கிழமை திருச்சி, அரியலூர், குன்னம் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவர் மக்களை சந்தித்து பேசக்கூடிய இடத்திற்கு செல்வதற்கே பல மணி நேரம் எடுத்ததையும் பார்க்க முடிந்தது. அதிகப்படியான ரசிகர்கள், தொண்டர்கள் அவரை காண்பதற்காக ஆர்வத்துடன் அந்த சாலை பகுதியில் குவிந்திருந்ததையும் பார்க்க முடிந்தது. அந்த அடிப்படையில் இந்த வாரமும் திருச்சி பகுதியிலிருந்து இங்கு நாகப்பட்டினம் செல்லக்கூடிய இருக்கக்கூடிய நிலையில் புத்தூர் அண்ணா சிலை பகுதியில் விஜய் இன்றைய தினம் அந்த மக்கள் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினமும் மக்களின் வரவேற்பு பெரிய அளவில் இருக்கும் என்று எதிர்பார்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு தமிழக வெற்றி கழக தலைவரின் இந்த மக்கள் பிரச்சாரம் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த பிரச்சாரம் நடைபெறும் என்று அந்த கட்சியின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் 2வது நாளாக இன்றைய தினம், அதாவது ஏற்கனவே கடந்த வாரம் சனிக்கிழமை முதல் கட்டமாக அந்த பிரச்சாரம் தொடங்கிய நிலையில் 3 பகுதிகளுக்கு மட்டுமே அவரால் செல்ல முடிந்தது. பெரம்பலூர் பகுதிக்கு அவர் செல்ல முயற்சித்த போது நள்ளிரவு நேரம் ஆகியதன் காரணமாக அங்கு அவரால் மக்களை சந்தித்து பேச முடியாத நிலை ஏற்பட்டது. அந்த அளவிற்கு மக்களின் கூட்டம் அங்கு கூடியிருந்தது. உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு மக்கள் கூட்டம் இருந்ததையும் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து இன்றைய தினம் சனிக்கிழமை 12 மணிக்கு மேலாக மக்கள் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 11 மணி என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் புத்தூர் அண்ணா சிலை பகுதியில் விஜய் இந்த பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். 30 நிமிடங்கள் மட்டுமே விஜய் உரையை முடிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்க நிலையில் விஜயின் வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது என்று ஏற்கனவே அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் விஜயை காண வேண்டும் என்ற ஆர்வத்தில் ரசிகர்களும் தொண்டர்களும் பெரும் திரளாக சாலை முழுவதுமே கூடுவதை பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த பிரச்சாரத்திற்கும் ரசிகர்களின் வரவேற்பு அதிகமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதற்காக இன்றைய தினம் தற்பொழுது சென்னை விமான நிலையத்திலிருந்து நடிகர் விஜய் திருச்சி விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலம் தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார்.